guys, welcome back. இன்னைக்கு சண்டே லஞ்ச் டைமுக்கு வந்திருக்கோம் ஒரு ஐட்டத்தை எடுத்துக்கிட்டு ஃப்ரம் வில்லேஜ் குக்கிங் சேனல். போன வாரம் வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு பதிலாக கேரளா போயிட்டோம். ஸோ கேரளாவில் நெண்டு ரசம் பார்த்தோம், ரொம்ப நெல்லாக இருந்தது. இன்னைக்கு கம்மிங் பேக் டு வில்லேஜ் குக்கிங் சேனல். அவங்க இந்தியா வந்துட்டாங்களா இல்லை ஸ்டில் அமெரிக்காவில் தான் இருக்காங்களா தெரியவில்லை. ஃப்ரைடு சிக்கன் செமோசே, கிறிஸ்பி செமோசே ரெசிபி அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட். ஸோ எனக்கு சமோசா பிடிக்கும், பட் நிறைய பேர் அதுக்குள்ளே பொட்டேட்டோ வச்சு தான் கொடுப்பாங்கன்னு. வெங்காயம். இது சிக்கன் சமோசா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுவும் ஃப்ரைடு சிக்கன் சமோசா எப்படி இருக்குது ஏது இருக்குங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ஊருக்கு வந்துட்டாங்க போல. ஊரு லொக்கேஷன் அப்படி தெரியுது. அப்ப நெப்போலியன் சார் பார்க்கல. எப்போதும் வண்டியிலே தான் இருக்கு, இறக்கவே இல்லை. என்ன உடஞ்சி வந்து பிச்சு பிச்சு அடிப்பாங்க போல இருக்கு. இப்ப எங்கேயாவது ஒரு தெருநாய் இருந்தா எலும்பெல்லாம் பார்த்து ஆசைப்படும். இருக்கிறது 5 பேர், 5 பேர்ல நான் போடல. எவ்வளவு ரசனையோட ஒரு மியூசிக் போட்டுருப்பாரு. ஈஸியா வருது. பெரிய மனுஷன் வேலையை போய் சீக்கிரம் பார்க்கணுமா, நீங்க பொறுமையா உட்காந்துட்டு இருக்கிறீங்க. என்ன எடுத்துதான் பாருக்கு அவன் நல்லா இருந்தவள அவனுக்கு ஜட்ஜா செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், பச்சை வகை, நறுக்கின வெங்காயம், அரைச்ச இஞ்சி பூண்டு, நறுக்கின தக்காளி. 2 மாசத்துக்கு அப்புறம் ஊருக்கு வந்திருக்காங்க வீடியோ மூலமா. அரைச்ச மிளகாய் சாந்து, அரைச்ச சீரகம் சோம்பு, மல்லி சாந்து, கல்லுப்பு, இது கொத்துக்கறி மாதிரி நல்லா இருக்குல்ல உள்ள கடிக்கும் போது. மல்லித்தழை, புதினா, செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். கால் எதுக்கு காலை சொருவ போறாங்க போல இருக்குள்ள. அவரும் பெரிய
நல்லா இருக்கு. எப்படி KFC கோழி ஷேப் மாறின மாதிரி இருக்கு. காலா இருந்ததை ஷேப்பை மாத்துறீங்க அதானே? தலைமை இருக்கும்போது நாங்க சிக்கன் பப்ஸ் கிறிஸ்பியா வரும். கிளறி விட்டுக்க நிறைய கொலாம்பஸ் வேற சீக்கிரம் மாவுல போட்டு பிரட்டி எடுக்கணும். ஐநாரே என்ன நல்லா கஞ்சி யாங்கையில வெட்டாம போட்டுரு. டீ டைமுக்கு சாப்பிடும் போது சமோசா 20 குட்டியா இருக்கு. இங்க முடிஞ்சிருச்சு. அடுத்த எனக்கு முடிஞ்சிச்சு. வேலை முடிஞ்சிச்சு. தாராளமா கறி வைக்கிறாங்க. அது என்ன மயோனைஸா? இல்ல அந்த பேஸ்ட் மைதா மாவு தண்ணி போட்டு கலக்கி ஒட்டுமா? அதான் ஒட்டும் பிரியாணி. இங்க உள்ளது எல்லாமே குட்டி பையன் வந்து அந்த சத்தம். நல்ல தாராளமாக கறியும் வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் ஆள்றாங்க. நினைச்சேன் அப்படி தேய்ச்சி பார்க்கணும்னு நானும் நினைச்சேன். கறி அந்த காலை வைக்கலன்னா கடிக்காம டிஸ்டர்ப் ஆகாம சாப்பிடலான்னு கால் வைக்காம செஞ்சு பார்க்கணும். டீ கடைக்கு போனா வகை வகையா பலகாரங்கள் வச்சிருப்பாங்க. அதுல நம்மளோட கண்ணு சமுசாக்கே போகும். ஏன்னா அதுதான் கமகமன்னு மொறுமொறுன்னு இருக்கு. அந்த சமுசாவுல எலும்பில்லாத கறிய மசாலாவில வதக்கி விட்டு நல்லெண்ணெயில பொரிச்சு எடுத்து சாப்பிடுறதுக்கு நல்ல அந்த மசாலால கார சாரமா கறக்கு முறக்குன்னு வேற லெவல்ல இருக்கு. சிக்கன் சமோசா இன்னைக்கு ஒரு புடி காலோட இங்க சோத்துக்கு சமோசா எவ்வளவு நாளாச்சு உங்களை எல்லாம் பார்த்து. எப்படி இருக்கீங்க? பாட்டு ஏசல பார்த்து கோழி குழம்புக்கு சமோசா. என்னதான் அமெரிக்கா போய் வீடியோ போட்டாலும் இவங்களை பார்க்கும்போது தான் வில்லேஜ் குக்கிங் சேனல் மாதிரி இருக்கு. இவங்களும் நம்மள மாதிரி தேடி இருப்பாங்கன்னா 2 மாசமா 5 மீட்டர்ல பட்டாப்பட்டி துணிய 2 மீட்டர்ல ஒரு லுங்கியும் போட்டுக்கிட்டு வருவாங்க. நம்ம பசங்க ஆளைய காணா தேடி இருப்பாங்க. பாருங்க எந்த ஒரு அலட்டல் ஆர்ப்பாட்டம் இல்லை அமெரிக்கா போனதுக்கு. வந்ததுக்கும் அது ஒரு இதுல போனதுக்கு இதுவே வேற சேனலா இருந்தா இந்நேரம் 100-150 விளாக்கு போட்டிருப்பாங்க. நானும் அதை தான் பண்ணியிருப்பேன். நம்மளாம் அமெரிக்கா போகிற சான்ஸ் கிடைச்சா ஒரு லெஃப்ட் லெக்கை தூக்கி வச்சா ஒரு வீடியோ, ரைட் லெக்கை தூக்கி வச்சா ஒரு வீடியோன்னு விளாக்கு போட்டு தள்ளியிருப்போம். அவங்கள பாருங்க ஒரு 4-5 வீடியோ தான்
முடிஞ்சு போச்சு. ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கே வந்து உட்காந்து சமோசா சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அட்டென்ஷன் ஃபுல்லாக இதில் தான். nice. ஆனால் அவங்க வேறு ஏதாவது இன்ஸ்டாகிராம் அதில் எதுவும் போடுவாங்க போல. இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் போட்டிருப்பாங்க. பட் நல்லா இருந்தது அந்த சமோசா, உண்மையிலே நல்லா இருந்தது. நம்ம அந்த கால் வைக்க ஏன்னா நல்லா ஆசையாக சமோசாவை கட்டிக்கும் போது அந்த காலில் கட்டி பட்டுருச்சுன்னா பல்லு வலிக்கும். அது நம்ம சும்மாவே செய்யலாம். காலை வைக்காம இதே ஷேப்பில் சமோசாவை செஞ்சு நிறைய கறியை உள்ளே வச்சு நல்லா நுற அப்படி சர்ன்னு ஊற்றும் போது நுற கக்கம் இல்லை, நல்லா தித்திப்பாக ஒரு டீயை ஊற்றி பக்கத்தில் வச்சுட்டு கட்டிச்சு சாப்பிடலாம். நல்லா இது நல்ல காரசாரமாக இருந்தால் இந்த காரம் ஏறும்போது டீயை குடிச்சு இறக்கணும், காரம் ஏறும்போது டீயை குடிச்சு இறக்கணும். அடிபொடியாக இருக்குது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.